பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை உபாகமம் 26வது அதிகாரம் 19வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றான் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட விதமாய் பேச விரும்புகிறேன். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் இவ்விதமாயிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. மோசே தன்னுடைய கடைசி வாக்கியங்களை அவர் எடுத்துரைக்கும் போது இஸ்ரவேல் புத்திரரை அவர் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தைகள், ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிற அந்த ஆசீர்வாதங்கள் இஸ்ரவேலை பார்த்து விதமாய் சொல்லுகிறது. சகல ஜாதிகளை பார்க்கிலும் நான் உங்களை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொல்லி. ஆம், எனக்கு அருமையானவர்களே, சற்று ஆண்டவர் இஸ்ரவேலை ஆசீர்வதித்த விதத்தை நாம் சற்று திரும்பி பார்க்கக்கூடும். ஒரே ஒரு வேத சம்பவத்தை மாத்திரம் நான் இதற்கு ஆதாரமாய் நான் உங்களுக்கு காட்டித்தர விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனம் இதோ பாளையம் இறங்கியிருக்கிற பொழுது பாலாக் என்கிற ஒரு ராஜா பிலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை அவன் அழைக்கிறான். எதற்காய் அவன் சொல்லுகிறான், நீர் எனக்காய் இஸ்ரவேலை சபிக்க வேண்டும். காரணம் என்ன? அந்த நாட்களிலே ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த பிலேயாம் யாரை சபிக்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவனாயிருப்பான், யாரை ஆசீர்வதிக்கிறானோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிருப்பான் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. எனவே பாலாக் மிகுந்த பிரயாசத்தின் மத்தியிலே பிலேயாமை அழைக்கிறான். கர்த்தர் பிலேயாமிடத்திலே முதலாவதாய் போக வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆனாலும் பிலேயாம் மீண்டுமாய் கர்த்தருடைய சமூகத்தில் நின்றபடியினாலே, நீ போ, ஆனாலும் நான் உனக்கு சொல்லுகிற வார்த்தையை மட்டும்தான் சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் சொன்னதை கேட்டு பிலேயாம் வருகிற வழியிலே கர்த்தருடைய தூதன் பிலேயாமை கொல்ல நின்ற பொழுதும் கழுதை அவரை தப்புவித்தது. அந்த நிலையிலும் பிலேயாம் சோதரம் அதையும் கடந்து இந்த இடங்களுக்கு இப்பொழுது பாலாக்கிண்டத்தில் நின்று அவர் இஸ்ரவேலை சபிக்க வேண்டும் என்பதற்காய் பலிபீடங்களை கட்டி அந்த பலிபீடங்களிலிருந்து சோதரம் இஸ்ரவேலுடைய அந்த பாளையங்களை அவர் பார்த்து அவர் இஸ்ரவேலை சபிக்க வந்தவர், வேதம் சொல்லுகிறது, அவர் இஸ்ரவேலை சபிப்பதற்கு பதிலாய் அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் இஸ்ரவேலை பார்த்து விதமாக எல்லாம் பேசுகிறார். இஸ்ரவேலுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் துஷ்ட சிங்கத்தை போலவும் பால சிங்கத்தை போலவும் அது இருக்கும் என்பதாய் அவர் பேசுகிறார். அது மாத்திரமல்ல, அது பரவி பாய்கிற நதியை போல இருக்கும், கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போல இருக்கும், இதோ ஆறுகளின் ஓரத்தில் இருக்கிற அருமையான செழித்த மரங்களைப் போல இருக்கும், தோட்டங்களைப் போல இருக்கும் என்றெல்லாம் அவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறதை பார்க்க முடிகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ திருச்சபையே, பாருங்கள், ஒரு மனிதனை அவர் அழைத்து அந்த மனிதனிலிருந்து பெரிய ஜாதியை உருவாக்கி அந்த ஜாதியை தமக்கென்று தேர்ந்தெடுத்து அந்த ஜாதியை கர்த்தர் எந்த அளவு சிறந்திருக்க செய்கிறார் பாருங்கள். இதைதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் தருகிறார். இதைதான் கர்த்தர் நமக்கும் செய்ய போகிறார். மகிமையிலும் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மேன்மையிலும் கர்த்தர் நம்மை சிறந்திருக்கும்படியாய் செய்கிற ஒரு நல்ல தெய்வம். எனவே அந்த தெய்வம் இந்த நாளிலும் நமக்கும் அதை தரும்படியாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட
இந்த மகிமையான நல்ல வேளைக்காய் நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம். நீ நல்லவர் அல்லவா, எங்களை நேசிக்கிறவர் அல்லவா, எங்களை ஆசீர்வதித்து நடத்துகிறவர் அல்லவா. அந்த நல்ல கிருபைகளுக்காய் நன்றி. ஆண்டவரே, எங்களை சிறந்திருக்கும்படி செய்கிற எங்கள் நல்ல தெய்வம் இப்பொழுதும் ஆண்டவரே எங்களை சிறந்திருக்கும்படி செய்வீராக. நீர் சொன்னதை போல தகப்பனே, புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் ஆண்டவரே நாங்கள் சிறந்தவர்களாய் விளங்க கர்த்தர் உதவி செய். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எப்படி சிறந்திருக்க செய்தீரோ அதை போல தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையும் மேன்மை பெற செய்யும். நிறைவாய் நடத்தும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆம்.